ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிறுத்தை குட்டி மற்றும் ஒரு மான் குட்டி இருந்தன. அவைகள் இரண்டும் ஒரே வயதுடையவை. இரண்டும் ஒன்றையொன்று நன்றாக பழகிக் கொண்டன. ஒன்றாக விளையாடி, ஒன்றாக உணவு உண்டு, ஒன்றாக தூங்கின. ஒரு நாள் சிறுத்தை குட்டியின் அம்மா வந்து, என் குட்டி, நீ ஒரு சிறுத்தை, நீ வேட்டையாட கற்றுக்கொள்ள வேண்டும் என்றது. சிறுத்தை குட்டி மான் குட்டியை பார்த்து வருத்தத்துடன், நான் மான் குட்டியை எப்படி வேட்டையாட முடியும் என்றது. மான் குட்டியோ, நீ என் நண்பன், நீ என்னை வேட்டையாட மாட்டாய் என்று எனக்கு தெரியும் என்றது. ஆனால் சிறுத்தை குட்டிக்கு தன் அம்மாவின் வார்த்தைகள் நினைவு வந்தன. மறுநாள் சிறுத்தை குட்டி மான் குட்டியை ஒரு மரத்தின் பின்னால் மறைந்து கொண்டு பார்த்து கொண்டு நோக்காம்ஸ் கொண்டிருந்தது. மான் குட்டி தனது அம்மாவை தேடி அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தது. சிறுத்தை குட்டிக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஆனால் தன் அம்மாவின் கட்டளையை மீற முடியவில்லை. இறுதியாக சிறுத்தை குட்டி மான் குட்டியை நோக்கி மெதுவாக நகர்ந்தது. மான் குட்டி திரும்பி பார்த்தபோது சிறுத்தை குட்டி அதன் முன்னால் நின்று கொண்டிருந்தது. மான் குட்டி பயந்து போய் ஓட முயன்றது. ஆனால் சிறுத்தை குட்டி அதை பிடிக்கவில்லை. மாறாக அதை தழுவிக்கொண்டு, நான் உன்னை வேட்டையாட மாட்டேன், நீ என் நண்பன் என்றது. மான்குட்டி மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. அன்று முதல் இரண்டும் மீண்டும் ஒன்றாக விளையாடி, ஒன்றாக உணவு உண்டு, ஒன்றாக தூங்கின. சிறுத்தை குட்டி தன் அம்மாவிடம், நான் ஒரு சிறுத்தை என்றாலும் நான் என் நண்பனை வேட்டையாட மாட்டேன் என்று சொன்னது. சிறுத்தை குட்டியின் அம்மா அதன் நல்ல உள்ளத்தை பார்த்து மிகவும் மகிழ்ந்தது. நீதி: நட்பு எல்லா உயிரினங்களுக்கும் இடையே இருக்கலாம். நல்ல நண்பர்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வார்கள். Thank you for watching. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம subscribe பண்ணிடுங்க. Bye bye.